இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யோபு என்கிறதான ஒரு பரிசுத்தவானை குறித்து வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். இந்த யோபு என்கிற பரிசுத்தவான் உத்ஸ் என்கிற தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவனாய் அவன் காணப்பட்டான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவனாய் அவன் காணப்பட்டான். பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பொல்லாப்புக்கு விலகுகிறவனுடைய வாழ்க்கையில, உத்தமனாக இருந்தவனுடைய வாழ்க்கையில, சன்மார்க்கனாக இருந்தவனுடைய வாழ்க்கையில பலத்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள். பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டார். 1 அதிகாரம் 21 வசனம், கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பிரச்சனை யோபுவுக்கு, அவ்வளவு பெரிய போராட்டம், எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்தை இழந்தான், செல்வங்களை இழந்தான், பிள்ளைங்களை இழந்தான், எல்லாம் இழந்துட்டான். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பெரிய செல்வந்தன். அவனுக்கு இருந்த செல்வங்களை பாருங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவங்கள் இருந்தது. அவ்வளோ பெரிய பணக்காரன். இன்னைக்கு உலகத்தில் நம்ம கொஞ்சம் இருந்தா போதும், வந்து பாருன்றோம். கொஞ்சம் இருந்தா போதும், எனக்கு எல்லாம் தெரியுன்றோம். கொஞ்சம் பைபிள் வாசித்து ஜோமன்னா போதும், ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு, நான் தான் பெரிய ஆளு, மற்றவங்கள ஜெபமே பண்ணல, மற்றவங்கள பைபிளை வாசிக்கல, மற்றவங்களோட கர்த்தரை பேசவே இல்லை, என் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்றோம். கொஞ்சம் இருந்தா போதும். அந்த யோபு அதை சொல்லல, அவ்வளோ இருந்துச்சு யோபு கிட்ட. ஆனா உத்தமன் சன்மார்க்கன் எல்லாம் இழந்துச்சா. கர்த்தரை தூஷிக்கல, கர்த்தரை தூஷிக்கல, பாவம் செய்யவில்லை, ஆண்டவர் குறை சொல்லவில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நீங்க எப்படி பார்க்கறீங்க? யோபு சொல்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருகிற நேரத்தில் கர்த்தரை தூஷிக்கீங்களா? ஆண்டவரை தூஷிக்கீங்களா? 2 அதிகாரம் 9, 10 வசனத்துக்கு வரணும். மனைவி பார்த்து சொல்றாரு, நீரும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். மனைவியே சொல்றாய், ஐயானு உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷிச்சிரும், ஜீவனை விட்டுரும். ஏன் உத்தமத்தில் இருக்கிறது? இவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, இவ்வளவு வாழ்க்கையில போராட்டம் நடந்திருக்குது, இவ்வளவு வாழ்க்கையில நெருக்கம் இருக்குது, ஒண்ணுமே இல்லாம போயிட்டீரே. கிழக்கத்து புத்திரன் நீர் பெரியவர், கிழக்கத்து புத்திரன் நீர் பெரியவர். உனக்கு அவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு, அவ்வளவு சொத்துக்கள் இருந்துச்சு, ஏராளமான வேலைக்காரர் உங்ககிட்ட இருந்தாங்க. இங்க பாருங்க, யோபு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 3 வசனம் சொல்லுகிறது, திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள், இதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரையும் பெரியவனாயிருந்தான். திரளான பணிவிடைக்காரர், அதனால கிழக்கத்திரி புத்திரர் எல்லாரிலும் பெரியவன். அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆள், கிட்டத்தட்ட ஒரு மன்னர் மாதிரி, ஒரு அரசர் மாதிரி. கிழக்கத்திரி புத்திரர் எல்லாரிலும் பெரியவர். கிழக்கத்திரி புத்திரருக்கு ஒரு மன்னர் மாதிரி, ஒரு அரசர் மாதிரி அவர். அவ்வளவு செழிப்பாய் இருந்த ஒருவர். அவருடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டம். மனைவி சொல்ற, தேவனை தூசி ஜீவனை விடுங்க, ஏன் உயிரோடு இருக்கிறீரு? ஏன் உயிரோடு இருக்கிறீரு?
வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்கு, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்திருக்கு. மனைவி சொல்லுவது, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லக்கூடிய மனைவி. நான் சொல்றேன், இல்ல இல்ல, கர்த்தர் அன்னைக்கு நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. கர்த்தர் அன்னைக்கு நன்மை செய்தார், இன்னைக்கு தீமையை செய்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட நன்மை வாங்கணும், நம்ம தீமையை வாங்கணும்ல. எந்த சூழ்நிலையிலும் எப்படி நமக்கு வாழ தெரிய வேண்டும். இது யோபுடைய வாழ்க்கை. பெரிய பணக்காரன் ஒன்றும் இல்லாமல் இருந்தாரு, அந்த சூழ்நிலை கர்த்தரை விடலை, விசுவாசத்தை விடலை. இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இது இருந்தா தான் இருப்பேன், அது இருந்தா தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், அப்படித்தான் வாழ்வேன். இல்லை இல்லை, யோபுக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சில மனைவிகள் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்கன்னா கணவன் அப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேணும், இது வேணும், அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க வீட்டில் அது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்குது, அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வாழணும், இந்த மாதிரி வாழணும். இல்லை, யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு. தேவன் விரும்புகிறபடி வாழ்ந்தான், கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்தான். வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்கிறோமா? யோபு கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்தார். நாம் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்கிறோமா? இன்னும் சிலர் இருக்கிறான், என்ன செய்வாங்கன்னா கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வருவாங்க, அவங்களுக்குள்ள வந்து அவங்க ரிமோட் மாதிரி இயக்குவாங்க. மனைவிட்ட சொல்றது, உன் கணவன் அப்படி செய்ய சொல்லு, உன் கணவன் இப்படி செய்ய சொல்லு, இப்படி இருக்க சொல்லு, அப்படி இருக்க சொல்லு. கணவன் என்ன செய்யறாரு, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எங்க போய்கிட்டு இருக்கிறாரு? இது வந்து ஒரு குடும்பத்துடன் நுழைவது ஒரு அழகு அல்ல. நுழைய முடியாது, நுழையவும் கூடாது. யோபுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனாலும் யோபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. எல்லாம் இழந்ததுனால மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்ற, இல்லை, நான் கர்த்தரை தூஷிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன். அவர் கையில் அன்னைக்கு நான் நன்மை பெற்றேன், இன்னைக்கு தீமையை பெறுகிறேன். ஒண்ணு இல்லை. ஆனா அவருடைய விசுவாசத்தை பார்த்த கர்த்தர் பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக அதிகமாய் ஆசீர்வதித்தார். யோபு 42ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா, கடைசி அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா, இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமார்த்திகள் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. யோபுவின் பிள்ளைங்க தான் தேசத்துல சௌந்தரியமான ஆட்கள், அவ்வளவு அழகானவங்க. அவளோட பெண்களும் தேசத்துல இல்லை. எல்லாத்தையும் டபுள் மடங்கா கொடுக்க, ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கார். உங்க வாழ்க்கை பிரச்சனை அனுபவிக்கீங்களா? பயப்படாதீங்க, ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இழந்து போனீங்களா? பயப்படாதீங்க, ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இழந்து போய் தோற்று போய் நிற்கீங்களா? விசுவாசத்தை விட்டுறாதீங்க, திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தருவார். தலைகள் காத்து ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். யோபுவுக்கு ரெட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தாங்க ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். திருப்பி கொடுத்த ஆசீர்வதி. மகிமை டிவி நடத்துகிற அன்பு தாசனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை ஸ்பான்சர் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.